ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் தாங்க இருக்கிறோமே. திருப்பூர்லேருந்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் போகிறோங்க. திண்டுக்கல் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா பழனிமலை முருகன் கோயில் தாங்க போகிறோமே. அது கரெக்டாக இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 35 கிலோமீட்டருங்க. ஆனால் இப்போ 33 காட்டுது. ஏன்னா நான் ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டேங்க. அப்படியே பழனிமலை முருகனை பார்த்துட்டு அப்படியே திண்டுக்கல் ஃபுல்லாக கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் போகிறாங்க. இது வரைக்கும் பயணிக்கு போனதில்லை, இதுதான் ஃபஸ்ட் வாட்டி. அது தனியாக சோலாவாக போகிறேன். எந்த ஒரு வேண்டுதலும் கிடையாது, பைக் ரைடு தாங்க. ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்கேன். சரி, திண்டுக்கல்லில் பழனி மெயினான ஒரு ஊரில், அதனால் பழனி மலைனா எல்லாருக்கும் தெரியும். முருகன் கோயில் பழனினாவே முருகன் கோயிலும் தெரியும்ல. அவரை பார்த்துட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவரோட ஆசீர்வாதத்தில் திண்டுக்கல் முழுசாக சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு போயின்னு இருக்காங்க. சுற்றி பார்த்துருவோன்னு நினைக்கிறேன், அவரோட ஆசீர்வாதம் இருந்தால். அப்படியே அங்கே அன்னதானம் போட்டாங்கன்னா அப்படியே சாப்பிட்டு அடுத்து நெக்ஸ்ட் பிளேஸ் போக வேண்டியதாங்க. நெக்ஸ்ட் பிளேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் பழனிமலை முருகனை பார்த்ததுக்கப்புறம் சொல்கிறேங்க எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு. எப்படியும் திண்டுக்கல் முடிக்க ஒரு 2 டேஸ் இல்லை 3 டேஸ்க்கு மேலேயும் ஆகலாம் எனக்கு தெரிஞ்சு. மினிமம் ஒரு 3 டேஸ் ஆகும்னு நினைக்கிறாங்க. ஆனால் கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்ல முடியல என்னால் எத்தனை நாள் ஆகணும். சரி ஆனக்காரன் போடு 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 குழந்தைக்கட்டு ராஜநகர் மாதிரி அவனை அடிச்சு போடுறான்னா அவனை காரன் அடித்து உஷார் பண்ணி விட்ட. அப்போ கூட அவன் நவரில்லைங்க, அவ்வளோ ஆரன் அடிக்கிறான். அப்போ கூட நவரில் மெயின் சிட்டிக்குள்ளே போகாமல் அப்படியே ஊருக்குள்ளேயே பூந்து போயின்னு இருக்குங்க. எல்லாம் சிம்பிராட்டு கூட்டமாக இருக்குது. டேய் நவருங்கடா. இந்தமாதிரி சிம்பிராட்டு கூட்டத்தில் மட்டும் ஒரு தலை இருப்பாங்க, இந்த மாதிரி பெருசாக கொம்பு வச்சுக்கின்னு. அதுக்கப்புறம் அப்படியே அவன் தலை முடிஞ்சவுடனே அடுத்த தலைமுறை வந்துடும். ஏன்னா அடிக்கிற ஒன்று அடிக்கிறேண்ணா. ஐயோ சரி விடுங்க. அவர் மேலே அடிக்கல, எனக்கு தெரிஞ்சு கீழே தான் அடித்தாருன்னு நினைக்கிறேன். ரோட்டில் தான் அடிச்சுன்னு இருந்தாருன்னு நினைக்கிறேன். கரெக்டான ரூட்டில் தான் போகிறோமா? ஒரு வாட்டி ரூட்டை பார்த்துக்கலாம். இந்த பக்கம் தான் வளையணும், நம்ம ஸ்ட்ரைட்டாக போகக்கூடாது. இங்கே ஃபுல்லாக பச்சை பசங்க இருக்குது. இது நல்லா இருக்குதுல்ல இந்த வியூ. பின்னாடி மலை அப்படியே ஒரு மாங்காய் மரம், பின்னாடி 2 தென்னை மரம். நல்லா இருக்குதுங்க பார்க்குறது. வியூ செம்மையாக இருக்குது. ஒரு புளியம்பழம். நான் ஒரு புளியம்பழம் எடுத்துக்குவா. ஒரு புளியம்பழம் எடுத்துக்குவாண்ணா. என்னண்ணா? ஒன்று எடுத்துக்கிறேண்ணா. ஒரு பழம் சாப்பிட்றதுக்கு தாண்ணா. வாயெல்லாம் ஒரு மாதிரியா இருக்குது. ஓகேண்ணா, போதுண்ணா, 2 போதும். வாயெல்லாம் ஒரு மாதிரியா இருக்குதுங்க, அதான் பூச்சியாக இருக்குது. இதுதான் நல்லா இருக்குது. தேங்க்ஸ்ண்ணா, போயிட்டு வரண்ணா. லைட்டாக இனிப்பு இருக்குது, மற்றதெல்லாம் புளிப்பாக தாங்க இருக்குது. ஒரு 25% புளிப்பு, 25% இனிப்பு, மற்ற 70% புளிப்பு தாங்க. நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் ஆயாவூரில் ஒரு புளிய மரம் ஒன்று இருக்கும். அதில் நைட் நேரத்தை கல் எடுத்து போய் அடித்து பொறுக்கி சாப்பிடுவாங்க. அந்த பழம் அவ்வளோ இனிப்பாக இருக்கும். இப்போ இதில் எப்படி 75% புளிப்பு தான் இருந்தது, அதில் 75% இனிப்பு தாங்க இருக்குமே. அந்த மாதிரி பழம் அவ்வளோ இனிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து புளி எடுத்துன்னு போய் இந்த கொய்யாக்காயில் அதில் வச்சு வெத்தலை பாக்கு மாரி போடுவாங்க. நல்லாயிருக்கும். உப்பு வச்சு நுனி கொய்யா இலையாக பறித்து அதில் அப்படியே உப்பு வச்சு அப்புறம் புளி வச்சு அதுக்கப்புறம் லைட்டாக மிளகாத்தூள் போட்டு நல்லா வெத்தலை பாக்கு மாரி சாப்பிடுவோம், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வெறும் புளி உப்பு மிளகாத்தூள் மட்டும் போட்டு குச்சி மிட்டாய், அதேமாரி புளி மிட்டாய் செஞ்சு சாப்பிடுவோங்க. அதெல்லாமே நினைவுக்கு வருது இந்த புளியமரம் சாப்பிட்றப்ப. ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் பழனிமலைக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா 8.9 கிலோமீட்டர் இருக்குதுங்க. இந்த பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ இன்னும் போனதும் அன்னதானம் போட்டாங்கன்னா சாப்பிடுனாங்க. ஏன்னா செம்ம டல்லாக டயர்டாக இருக்கிறேன், ஒரு மாதிரியாக சுங்கி போனதாக இருக்கிறேன்.
காலையிலேருந்து வேறு சாப்பிட்லையா, அதனால் ஒரேடியாக லஞ்சு சாப்பிட்டுக்கலான்னு விட்டாங்க. டைம் இருக்க மாட்டேங்குதுங்க. கொட்டாய் வேறு வருது, தூக்கம் வருது. நைட்டு தூங்குறது லேட்டாக தூங்குறேன், எந்திக்கிறது சீக்கிரமாக எஞ்சிடுறேன். அதை விடாமல் சாப்பிடாமல் ட்ரைவ் பண்ணிக்கிறேன்னா முடியலை. உடம்பு எவ்வளோ தான் தாங்கும், ஒத்துழைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறது, ஒரு சோலோ ரைடரோட நிலைமை இப்படி தான். எப்படி போனோம் பழனிக்கு? பழனின்னு போட்டு இருக்குது, ஆனால் எந்த பக்கம் போனோம்? ரைட் ரோடில் தான் போனோம். இதில் தான் போனோமோ? அவ்வளோ இது ஹைவே வந்தாச்சுன்னு நினைக்கிறாங்க. எஸ், இதுக்கப்புறம் ஒரு 6.5 கிலோமீட்டர் வந்து இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், பழனி வந்துட்டு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதான் பழனியோட மெயின் ஜங்ஷன் நினைக்கிறேன். இன்னும் மலைக்கு போக எத்தனை கிலோமீட்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டருங்க. 2 கிலோமீட்டரில் மலைக்கு போயிடலாம். ஸோ இங்கே ஒரு ஜங்ஷன் வருது, இதுதான் பழனியோட ஜங்ஷன் நினைக்கிறேன். இங்கே ஒரு மலை தெரியுது, அதுதான் பழனி மலையோ. நம்மளை ரைட் எடுக்க சொல்லுது. ரைட் எடுத்துடலாமா? நிறைய பேர் பழனிக்கு நடந்து தாங்க வராங்களே, நம்ம நடந்து வரல. நான் எங்கள் திருப்பூர்லேருந்து பார்த்துன்னு வரேன், நிறைய பேர் நடந்து வராங்கங்க. இதோ எதிர்க்க தெரியுது இல்லைங்க, இதாங்க பழனி மலையே. இதோ பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்? 1.5 கிலோமீட்டருங்க. சுற்றின்னு போனோமோ, ஓ அந்த பக்கம் தான் வழி இருக்குது போலுக்குது. ஆனால் இங்கேருந்து போகிறது ரொம்ப பக்கமாக இருக்குது. வந்துட்டோம் நம்ம பழனி மலைக்கு வந்துட்டோம். பழனின்னு சொன்ன உடனே 2 விஷயம் தான் நான் ஒரு 1 முருகப்பெருமான், 2வது பழனி பஞ்சாமிர்தம். சரிங்களா? அதுவும் வெறும் பஞ்சாமிர்தம் சொல்லக்கூடாது, பழனி பஞ்சாமிர்தம் சொன்னால் தான் நல்லாயிருக்கும். மேலே எப்படி நான் போகிறது? ஓகே, இது இல்லை படிப்பதை மட்டும்தான் இருக்குதான்னு கேட்குறேன். இந்த மாதிரி கேட்குறேன். முன்னாடி அந்த பக்கம் போகணுமா? ஓகே ஓகே. எவ்வளோண்ணா வரும் டிக்கெட்டு? 50 ரூபா? ஓகேண்ணா. இங்கே அண்ணன் தானே எங்கண்ணா போடுவாங்க? மேலே தான். இது 3 சொல்கிறாங்க, 3 பாதை இருக்குதாங்க. ஒன்று படிப்பாதை, இன்னொன்று ரோப்பு, இன்னொன்று எது ஒன்று சொன்னாங்க. இதுவா? இது ரைட்டில் திரும்பினான்னு சொல்லிட்டு சொன்னாங்க, எதுனே தெரியல. அங்கே போயின்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பழனி மலை போயிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா போனதெல்லாம் வீடியோ எடுத்து போகலன்னு கேட்டிங்கன்னா போட முடியாதுங்க. ஏன்னா நான் எதுவுமே பண்ணல. சரி மேலே ஏறலான்னு சொல்லிட்டு போனேன். அப்படியே ஃபோனை பார்த்துட்டு ஃபோன்லாம் நாட் அலோடுன்னு சொல்லிட்டாங்க. ஃபோனை போய் வச்சுட்டு வர சொல்லிட்டாங்க. அப்புறம் ஃபோனை போய் கொடுத்துட்டு 5 ரூபா கொடுத்தேன். 10 ரூபா கொடுத்து ஃபோனையும் கேமராவையும் வச்சுட்டு டிக்கெட் எடுத்தது இங்கே காமிச்சிட்டு தாங்க மேலே போக முடிஞ்சுது. மொத்தம் மேலே போகிறது 3 வழி. இங்கே ஒன்று நடப்பாதை, இன்னொன்று வந்து ரோப்பு, இன்னொரு வந்து ட்ரெயினா, இதே சொல்கிறாங்க 3 வழின்னு சொல்லிட்டு. நான் நடப்பாதை தாங்க போனேன். எவ்வளோ பெரிய மலையை ஏறியாச்சு. பழனி மலை ஏற முடியுதா? இருக்கத்துலேயே நான் ஏறத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பழனி மலை தாங்க ரொம்ப ஈஸியே எனக்கு. மற்றவங்களுக்கு தெரியல, பழனி மலை தான் ரொம்ப ஈஸியாக இருந்ததுங்க. நான் இது வரைக்கும் ஏறின மலையிலே பழனி மலை தான் ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டேன். நான் மற்றவங்க யாரையும் எதையும் சொல்லலை. அப்புறம் ரொம்ப கஷ்டமாகவும் இங்கே ஏறாங்க. காவடி தூக்கின்னு ஏறத்துல ரொம்ப கஷ்டம், முட்டி போட்டுன்னு ஏறாங்க, அது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டமாக தான் ஏறாங்க ஒரு சில பேர்லாம். இன்னொரு சில பேர் கற்பூரத்தை கொளுத்தின்னு ஏறாங்க. இன்னொரு சில பேர் புட்டு வச்சுன்னு ஏறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வேண்டுதலை நோக்கி ஏறாங்க. நான் வந்து எதை நோக்கி ஏறணும்னு பார்த்தீங்கன்னா எதையும் நோக்கியும் ஏறலை. எனக்கு வந்து இதெல்லாம் பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி இடத்துல எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. இத்தனை மலை ஏறணும் எனக்கு இந்த மலை வந்து புது விதமான ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. மற்ற மலைலாம் ஏறினா அதில் அப்படியே அனாதையாக இருக்கும். நான் ஒரு ஆள் மட்டும்தான் ஏறுவேன். இதில் இத்தனை பேர் என்னை சுற்றி ஏறினாங்க, அது எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய பேர் நிறைய பரிகாரம் பண்ணாங்க, அது எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்போ என்னென்னா மலை ஏறினேன் இதுவே தெரியலங்க. ஏன்னா ஃபுல்லாக நிழலில் தான் ஏறுறோம். ஃபுல்லாக நிழல் பாதை போட்டு வச்சுருக்காங்க. அப்படியே படிக்கட்டுனா ஃபுல்லாக படிக்கட்டாக இல்லை, அப்படியே ஒரு 3 படிக்கட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா நடந்து போகிற மாதிரி கால்வழி தெரியாத மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அங்கே சுத்தமாக கால்வழியே தெரியாது. ஆனால் ஸ்டார்டிங் இறங்கும்போது கால்வழி தெரியும். எனக்கு வந்து சுத்தமாக தெரியல. கீழே ஒரு படிக்கட்டில் ஸ்டார்ட் பண்ண வந்தோம், லாஸ்ட்டு படிக்கட்டில் தான் போயிட்டு நிற்க கூட இல்லை. அப்படியே சுற்றி நடந்து தாங்க இருந்தேன். எங்கே நின்றுனா அன்னதானம் போட்டாங்க, அங்கே தான் லைனில் நின்று. அப்புறம் இது பஞ்சாமிர்தம் வாங்க லைன் நின்று. அதுக்கப்புறம் வந்து பொங்கல் வாங்க லைன் நின்று.
ஒரு அன்னதானம், ஒரு பொங்கல், அதுக்கப்புறம் பஞ்சாமிர்தம், இது 3க்கு மட்டும் தான் லைன் நின்று, மற்றதெல்லாம் எங்கேயுமே நிற்காம விறுவிறுன்னு போனாங்க. எனக்கு சுத்தமாக தெரியல, அந்த பெயின் எதுவுமே தெரியல, அந்தளவுக்கு ஈஸியாக போட்டு வச்சுருக்காங்க. சரி மேலே போனேன் எப்படின்னா ஃபுல்லாக டைல்ஸ் தான் போட்டு வச்சுருக்காங்க. டைல்ஸுமே சுடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேட்டு மாரி ஒன்று போட்டு வச்சுருக்காங்கங்க லப்பரில். சுத்தமாக சூடே தெரிய மாட்டேங்குது, அந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் மேலே ஏறோம்ல, அதில் ஒவ்வொரு டர்னிங்லேயும் குடிக்கிற தண்ணி இருக்குது, பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது. அப்புறம் யாருக்குன்னா இன்ஜுரி ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு மெடிக்கல் இது இருக்குதுங்க, மெடிக்கல் வசதி இருக்குது, எல்லாமே இருக்குங்க. ஆனால் எனக்கு இந்த மலை வந்து புதுவிதமான ஒரு இதுவாக இருந்ததுங்க எனக்கு பர்சனலாக. ஏன்னா இது வரைக்கும் நான் இந்த மலை ஏறினதே இல்லை, இப்போ தான் ஏறினேன். எனக்கு அவங்க பண்ணுறது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது. அப்புறம் இந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது எனக்கு புதுசாக இருந்தது. அப்புறம் இந்த மலையில் இந்த அளவுக்கு பக்தர்களுக்காக ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. சரி ஓகேங்க, இதோட இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வேறு என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு மிக மிக தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.